எருமை மாடு. என்னதுன்னா எருமை மாடுன்னு எங்கள் அம்மா காலையில் கூட தான் திட்டினாங்க, இல்லை திட்டுவாங்க நாளைக்கு. எருமை மாடுக்கு போய் என்னடா சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருமை மாடுக்கு வந்து ஒரு பயங்கரமான சூப்பர் பவர் இருக்குது, அண்டர் வாட்டர். இப்போ வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய நாங்களாம் கிராமத்தில் இருக்கக்கூடியனா ஓகேவா, இப்போ தான் நம்ம படிக்கிறதுக்கு வந்து நம்ம சிட்டியில் வந்து இருக்கிறோம் ஒசூரில். ஸோ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த கிராம பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா, எந்த கிராம பகுதியிலலாம் அந்த எருமை மாடு வந்து இந்த சின்ன ஒரு குட்டியோ இல்லை அந்த தண்ணி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இறங்கி இந்த தண்ணியில் இறங்கி இப்படி மூஞ்சை மட்டும் இப்படி கண்ணோ இல்லை அந்த மூக்கோ தெரியுற மாதிரி மட்டும் அது மேலே இருக்கும், மீதி பார்ட்ஸ் எல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த தண்ணிக்குள்ளே என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருமை மாடு வந்து தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய பில்லுகள் வந்து தின்னுமா. நினச்சி பாருங்கள், நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே உள்ளே போயிட்டு மீனை பிடிச்சி தின்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எருமை மாடுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பில்லுகளையும் சாப்பிடுமா. இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த லேண்டில் இருக்கக்கூடிய பில்லுகளை மட்டும் சாப்பிடாம தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய பில்லுகளும் சாப்பிடுமா. ஸோ இது பயங்கரமான சூப்பர் பவராக இருக்குல்ல. அடுத்த முறை உங்கள் அம்மாவோ இல்லை வேறு யாராச்சும் எருமை மாடுன்னு சொன்னாங்கன்னா, இதுக்கு இந்த மாதிரி சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அது உங்களை எருமை மாடுன்னு திட்டினாக்க நானும் சூப்பர் பவர் தான் அப்படின்னு சொல்லி கெத்தாக இருங்க.